நன்றுடையானே தீயதே இல்லானே நரைவெல்லேறி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூரையன் உள்ளம் குளிருமே. வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. நம பார்வதி பதையர மகாதேவ். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய கோயில்களுக்கு போகும்பொழுது என்னை சந்திக்கும் பொழுது அவங்க கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த ருத்ராட்சத்தை பற்றி கேட்குறாங்க. ருத்ராட்சம் எப்படி அணிஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி ஒரு ருத்ராட்சம், அந்த ருத்ராட்சத்தை எப்படி அணிஞ்சிக்கிறது ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறத நான் ஆன்மீக தகவலை பிரத்யேகமாக நான் சொல்ல போகிறேன். அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கும். நான் நிறையா பேருக்கு ருத்ராட்சம் கொடுத்துட்டுருக்கேன், ஸ்படிகம் கொடுத்துட்டுருக்கேன், கருங்காலி மாலை கொடுத்துட்டுருக்கேன். அவங்களுக்கு அவங்க எப்படி வழிபாடு பண்ண சொல்லணும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் பூஜை பண்ணி கோயிலை வச்சு தான் எடுத்து நம்ம கொடுக்குறோம். அது ரொம்ப பயனுள்ளதாகவும் நிறைய பேருக்கு இருந்துருக்கு. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளோடது. இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 17/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 32ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் காலை 7:43 பின்பு இன்று முழுவதும் சித்திர நட்சத்திரம். இன்றைய திதி இரவு 8:26 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதய நட்சத்திரம் காலை 7:43 வரை, பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். கும்பராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் கருட பஞ்சமி, அதே மாதிரி நாக பஞ்சமி. ரொம்ப விசேஷமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரார்த்தனைகள் இருந்துருக்கும். அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாத சிவபெருமானை வழிபடுறதுக்கு உகந்த அற்புதமான நாள். நமசிவாய 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 நமசிவாயங்கிற நாமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சதாகால ஜபம். இந்த சதாகால ஜபம் ஒரு மனிதனுக்குண்டான பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் கோயில் பூஜை பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே பெருசாக தெரியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அப்பத்த காலத்தில் இருந்துருக்கு, அது மாறி போயிடும். ஏன் அப்படின்னா அந்த பகவானுடைய திருக்கருணை, பகவானுடைய அனுகிரகம் தான். அந்த மாதிரி எவரொருவர் இந்த இறை வழிபாட்டிலே இருக்காங்களோ எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியாது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான 4 நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனத்துடைய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய நட்சத்திரம் நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதர சகோதரி அல்லது இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு. அவர்களுக்கு திருமண காரியங்கள்லாம் கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள். அதே சமயத்தில் அவங்களுக்கு எதனா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் நல்ல லாபகரமாக இருக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சில நேரம் உடம்பை படுத்தி எடுக்கும். அந்த உடம்பை படுத்தி எடுக்கும்போது அப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில முடிவுகளில் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முடிவுகள்லையும் நீங்கள் மாறிகிட்டே இருந்தோம்னா கூட இருக்கிறவங்களுக்கு என்னடா இது எப்போ பார்த்தாலும் மாறிகிட்டே இருக்காங்களேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்களை கொண்டு உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் நினைத்த காரியம் செல்ஃப் சக்ஸஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றும். ரிஷபராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசிக்கு இன்றைக்கி இடமாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதேமாதிரி திருமண காரியங்கள் கைகூடி வரும். ரொம்ப நம்பிக்கையானவங்ககிட்ட சில விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தினமாக இருந்துகிட்ருக்கும். ஒரு விஷயத்தில் மாற்றம் பண்ணணும்னு நினச்சா தானாகவே இறைவனை, இயற்கையை உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்கள் இன்றைக்கி உங்களை சந்திப்பாங்க. வீட்டில் ஏதாவது கல்யாணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற விஷயங்கள், மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருது, கணபதி ஹோமம், சுதர்ஷன ஹோமம் போன்ற ஹோமங்களை பற்றி பேசக்கூடிய நாளாக கூட இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா குட் சைன் சொல்லுவாங்க. கனவுகள் பலனமாகும். நினைத்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எங்கேயோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்ட்யூஷன் இவங்க ஏற்கனவே பேசணுமே, ஏற்கனவே சந்தித்த மாதிரி இருக்குது, ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒருத்தரை நினச்சிருப்பீங்க, கண் முன்னாடி நிற்பாங்க, ஆச்சரியம் இருக்குது. அதெல்லாம் அவங்ககிட்ட ஒரு ஃபோன் வரும், ரொம்ப சந்தோஷப்பட. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு மனசார நல்லது சொன்னீங்கன்னா அது நடக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய
தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. இன்றைய தினத்தில் நிறைய சமயோஜித யோசனை கை கொடுக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. எப்போவுமே இந்த அடமானம் வைக்கிற பழக்கத்தை வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாள். எப்போவுமே அவசர காலத்தில் இது இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்ற எண்ணங்களை மனசுலேருந்து விட்டுடணும். அதனால் அடமானம் வைக்கப்படாது. நகை விஷயத்தில் கவனம் தேவை. அதே சமயத்தில் பிறருக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது. அது யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். அவங்களுக்கு அந்த ஹெல்ப் என்னங்கிறது புரியணும். அதுக்கப்புறம் அவங்க அதை அடைக்கணும். எல்லாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட கேட்டால் கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ணங்கள் எப்போவுமே இருந்துட்டு இருக்கக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரத்துக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து ஹேண்டில் பண்ணி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மிதுன ராசிக்கு பெஸ்ட் டேன்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் வீடு வாங்குறதுக்கு லோன் கிடைக்கிறது, அதே சமயத்தில் எதுனா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு லோன் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, குருவாயூரப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடக ராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு கோவப்படுவீங்க, டக்குன்னு டென்ஷன் ஆவீங்க, கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். அதே மாதிரி இடம் மாற்றங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். குழந்தைகளுடைய அந்த அந்த ஒவ்வொரு செயல்கள்லையும் பெற்றவர்களை காண்பித்து கொடுக்கும். பாரு நம்மளை மாதிரியே இருக்க பாரு, அங்கே பாரு ஒன்றை மாதிரியே இருக்காங்க பாரு, சிரிக்கிறது பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசம்பிளன்ஸ் பற்றி நிறையா இன்றைக்கி தினத்தில் பேசக்கூடிய தினமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். புது விஷயத்தை எடுத்து நீங்கள் செயலாற்றுறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நம்பிக்கையான நட்சத்திரங்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி என்பர்கள் முயற்சி எடுத்தால் வீணாகாது, லாபங்கள் உண்டு, வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். வியாபார விஷயங்கள் கைகூடும். அதே சமயத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விரயங்கள் இருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. பின்னாடி சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நிறையாவே இருந்துகிட்ருக்கு. வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருந்திருக்கும். அதே மாதிரி கடை, தோட்டமெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பேலன்ஸ்டாக இன்றைய தினத்தில் போகும். அதனால் எப்பவும் போல் அதை ரொம்ப உற்று கவனித்து அதன் மூலமாக லாபகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் குடும்ப விஷயம், குடும்ப பிரச்சனை போன்ற விஷயங்களை ரொம்ப தலையிட அதை எடுத்து மனசில் போட்டுட்டோம்னா அதை பற்றியே சிந்தனைகள் இன்றைய முழுக்கதும் ஓடக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வர வழிபாடு விசேஷ வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு கன்னிராசிக்கு கிரகநிலையை பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருந்துட்டுருக்கு. ஆனால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அதாவது எனக்கு ரொம்ப நாள் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அகல காலம் வச்சிடக்கூடாது, ரொம்ப குறுகிய காலம் வைக்கப்படாது. அந்த மாதிரி மனசை வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பட் பெஸ்ட்டு தான், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் சாதகமான விஷயங்கள் இருக்கும். கோபத்தின் மூலமாக சில பேர் காரியத்தை சாதிப்பை பார்த்துருக்கல, டக்கு டக்குன்னு கோவப்படுவா, கொஞ்சம் நேரத்தில் காரியம் சாதிப்பா. அந்த மாதிரி இந்த தினத்தில் ஒரு தடங்களாக இந்த காரியங்கள் வெற்றி பெறும். அதனால் இன்றைக்கி பெஸ்ட்டு டே தான், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நம்ம தலையிடும் பொழுதும் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அதில் கவனம் என்பது தேவை. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரும். யார்ட்டையாவது சண்டை பந்தமான பிரச்சனை, மற்றவங்க பிரச்சனையை கலந்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு துளாராசிக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கிறத என்னால் பார்க்க முடிகிறது. வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். மருத்துவர் சொல்லக்கூடிய குறிப்புகள், அதே மாதிரி சிகிச்சை, ஏதேனும் சர்ஜரி ப்ரொசீஜர் இது போன்ற விஷயங்கள் இருந்தால் அதை டக்குன்னு எடுத்து பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். சில விஷயங்களில் முடிவெடுக்கிறது, அதாவது ஃபேமிலியோடு இங்கேருந்து அங்கே மைக்ரேட் ஆகலாம், அங்கேருந்து இங்கே போகலாம், இது போன்ற காரியங்கள்லாம் உண்டு. வீட்டுக்கு தெரியாமன்னு செய்யக்கூடிய விஷயங்களில் விரயங்கள் அது ஏற்படும். அதில் கவனம் என்பது தேவை. அதே போன்று துளாராசி நண்பர்கள் ஏன் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து நம்மளுடைய மாதிரியே இருக்க மாட்டாங்களேன்னு ஒரு வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். எல்லாருமே
நமக்கு இருக்கக்கூடிய 5 விரலும் ஒரே மாதிரி கிடையாது இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பா. எல்லாத்தையும் சமாளித்து வருவேன், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசிக்கு இன்றைக்கி கிரகநிலை சாதகம், பெஸ்ட் டே. லாபங்கள் கூடி வரும், வேலைவாய்ப்பு தேடி வரும், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும், வீடு கட்டுறதுக்கு உண்டான அற்புதமான நாள். சகோதர சகோதரிக்கு பெஸ்ட்டாக இருந்துட்டுருக்கு. கோபம் மட்டும் அப்பப்போ வந்து போகும், சரியாயிடும். வேலை வாய்ப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கும். ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினச்சா அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணாமல் விடவே மாட்டேன். பெரிய பிரச்சனை இருந்தாலும் சொல்யூஷன் சீக்கிரமாக கிடச்சிரும். அதுவும் நீங்கள் போனீங்கன்னா அந்த காரியம் டக்குன்னு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாள் முன்னாடி பேசுனது, திட்டினது, சண்டை போட்டதெல்லாம் அப்பப்போ மனசில் வரும். ஏன்னா டே வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி நண்பர்கள், தெய்வ அனுகிரகம் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் பைரவர் வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால் தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு நீங்கள் தொழில் பற்றி மட்டும் முழுசாக நினச்சிக்கோங்க. அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஒரு சில தடங்கள் வரும், தடங்கள் வந்தாலும் நீங்கள் அதை ஜெயிச்சு வந்துடுவீங்க. சொந்த பந்தங்களை சேர்த்துக்கொண்டு தொழில் பண்ணுறவங்க, குடும்பத்திலே தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, அப்பா செய்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆகிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் இருக்கிறத நான் பார்க்க முடியுது. தனுசு ராசிக்கு சில நேரங்கள் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள். பற்றியா கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம் பற்றியா அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. எஸ், யூ வில் வின். பட் சின்ன சின்ன இதில் கிண்டல் கேலி பண்ணவங்க முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற வைராகியம் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். வைராகியத்துக்கு இறைவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அது பிடிவாதம் இருந்துகிட்ருக்கும், வைராகியம் நிறையா இருந்துகிட்ருக்கும், ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமண காரியம் கைகூடும். மற்றவர்கள் மூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பொருளாதார உயர்வு தரும். ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். வீடு பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறது, கேமரா சம்மந்தமான ஒர்க் பண்ணுறது, கேட் வைக்கிறது, அதே சமயத்தில் வீட்டுக்கு ஏதேனும் ஒரு பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் போராடி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம், லாபங்கள் தேடி வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க தி பெஸ்ட் டேன்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சாதகம் கிடையாது. சில விஷயங்களில் சில குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். இது இப்படி இருக்கும், அப்படி இருக்குன்ற கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும். ஸோ யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். சில விஷயங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மற்றவங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னா அவங்க லாபத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்காக தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. நோ 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 நோ, அது அவங்களுக்காக அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் சில ஏமாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்கள் எடுத்து செயல்படுவீங்க. அது உங்களுக்கு கை குடித்து வரும், கவலைப்பட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடிய வழிபாடாக அமையும். அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம், மற்றவங்களுடைய பிரச்சனையை எடுத்து பேச வேண்டாம். ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவுகள் வேண்டாம். கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. நவக்கிரகத்தை போய் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. நினச்சது நடக்கும், மனசில் ஒரு திருப்தி வரும். ஆனாலும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் நீங்கள் நினச்சாப்பில் நடக்கும், பிரியமானவர்களை சந்திப்பீங்க. மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு விதமான சிந்தைகள் மனசில் அப்பப்போ வந்து போகும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. சில காரியங்கள் நடக்காது நினச்ச காரியம் வெற்றிகரமாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். போட்டி போட்டு இந்த காரியத்தில் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் லாபகமாக நடக்கும். லாபங்களை நோக்கி செல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், ஒரு டீட்டெயில்டு பிளான் எப்போவுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில்டான பிளான் போட்டு ஒரு காரியத்தில் வெற்றி கொள்வீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான், திருச்செந்தூர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் வந்து வாங்கிட்டு வர்றது பிரதோஷ நாளில் வாங்கணும், மாத சிவராத்திரி வாங்கலாம், திங்கக்கிழமை நாளில் வாங்கலாம், உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாள் வாங்கலாம். அப்படி வாங்கிட்டு வந்து சிவபெருமான்கிட்ட வச்சு, பிள்ளையாட்டை வச்சு, சிவபெருமான்கிட்ட வச்சு வழிபட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில்
இந்த ருத்ராட்சம் வைக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன இது ஒன்று வாங்கி அது மேலே ருத்ராட்சத்தை வச்சு தினந்தோறும் பார்த்துட்டிங்கன்னா விபூதியினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. நமசிவாய 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 108 தடவை டெய்லி நமசிவாய நாமத்தை சொல்லி அந்த ருத்ராட்சத்துக்கு வந்து சக்தி ஏற்றுறது. அப்படி ஏற்றிண்டு பாலில் போட்டு எடுக்கிறது, பஞ்சகவியத்தில் போட்டு எடுக்கிறது, தண்ணீரில் போட்டு எடுக்கிறது, அப்படி போட்டு எடுத்துட்டு வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அரிசியில் கொஞ்ச நாள் பச்சரிசியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து விபூதியில் கொஞ்ச நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமும் எடுத்து மாட்டிக்கலாம். இப்படி ஒரு 48 டேஸ் ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக மினிமம் இருந்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ருத்ராட்சத்துக்குண்டான மகத்துவமே தனி. டெய்லி காலையில் போட்டுண்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணும்போது எடுத்து கழுவி பூஜை பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து போட்டுக்கலாம். இப்படி இந்த ருத்ராட்சத்தை பஞ்சமுகம், ஆறுமுகம், 5 முகம், 6 முகம் ருத்ராட்சத்தை ஒருவர் நல்ல ஸ்ரத்தையோட பக்தியோடு வழிபட்டோம்னா அவ்வளோ பவர் இருக்குது. நான் வந்து முந்தி ருத்ராட்சத்தை வந்து போட்டிருப்பேன். அந்த ருத்ராட்சம் வந்து எப்போவுமே உட்காந்து அப்படியே கையில் வச்சு ஜபம் பண்ணுவேன். கீழே கூட ருத்ராட்சம் இருக்குது, அப்படியே வச்சு ஜபம் பண்ணுவேன். அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல் வந்து இருந்துருக்கு. ருத்ராட்சத்துக்கு ருத்ரனையே ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி அதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ருத்ராட்சம் வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, எப்படி சிவபெருமானுக்கு நம்ம வந்து லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறோமோ அதே போன்று ருத்ராட்சத்துக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இவர் ஒரு ருத்ராட்சம் வந்து சிவபூஜை பண்ணுறாலோ சிவநாமத்தை சொல்கிறாலோ அவளுக்கு இன்னும் பெனிஃபிட் ஜாஸ்தியாகும், நிறையா நல்ல மாற்றங்கள் வரும். அவர்களுக்குள்ள ஆன்மீக சக்தி, தேஜஸ், மனோபலங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நான் சொன்ன வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, நமஸ்காரங்கள். நம்மளுடைய காசி யாத்திரை ரொம்ப பிரம்மாண்டமாக முடிஞ்சது. அது மட்டும் இல்லாத 6 படை வீடும் சிறப்பாக முடிஞ்சது. இப்போது ஷீரடி ஒரு ஃபேமிலி அவங்களுக்கும் நல்லபடியாக முடிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா பத்திகேஃப் முருகன், தை மாதம் முருகப்பெருமானுக்கு பத்திகேஃப் முருகன் மலேசியா பிரயாணங்கள் இருக்குது. இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போயின்னு இருக்குது. நீங்களும் உங்களுடைய பேரை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா ஸ்ரீரங்காவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியான கோயில்களுக்கு உண்டான பிரயாணங்கள் இருக்குது. ஸோ இதில் நீங்களும் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. 7397394829 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்பவுமே பயனுள்ள சில தகவல்களை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டுருக்கேன். அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய பேருக்கு நம்ம வந்து அவங்க வீட்லேயும் ஒரு இதை வந்து ஒரு நபராக நம்மளை வச்சுட்டு இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருந்துட்டுருக்காங்க. என்ன என்னால் சரியாக அந்த அப்பாயின்மெண்ட்ஸு பார்த்துட்டேன்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கங்காட்டி ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டாக நம்மளை வந்து கொடுத்துட்டுருக்காங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயா கிளாஸும் கூடிய சீக்கிரம் ரொம்ப அற்புதமாக நடைபெற போகிறது. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஸ்வரி.